ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை எம்டி சால்னா எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்திருக்குங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்திருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பேஸ்டாட்டை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக கசகசாங்க கூட சேர்த்திக்கலாங்க இருந்துச்சுன்னா. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க. புதினா கண்டிப்பாக சேர்த்திக்கணுங்க. அது சேர்த்துனா தான் ரோட்டு கடை சால்னா டேஸ்ட் வரும். அதுக்குன்னு ரொம்பவும் சேர்த்திடாதீங்க, காரம் அடித்த மாதிரி ஆயிரும். ஒரு 5-6 இலை இருந்தால் போதும். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்திருக்கேங்க. அடுத்து சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேங்க. அது ரொம்ப முக்கியம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ சால்னா வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து முக்கியமான ஐட்டம் நான் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அதை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்திக்கலாங்க. இதுவும் முக்கியமானது தாங்க, இதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. உப்பு காரம் பார்த்துக்குங்க, பத்தலைன்னா போட்டுக்குங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இல்லைங்களா தேங்காயும் முந்திரி அந்த இதை பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ரோட்டு கடை எம்டி சால்னா ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.